வணக்கம் மக்களே! அ நேத்து நைட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு, வீடியோ அப்லோட் பண்ணிட்டு, படுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும், அ காலையில கரெக்ட்டா ஒரு 5:45க்கு எந்திரிச்சுட்டேன். அ எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் வாட்டர். அ இப்போ என்னன்னா, டீடாக்ஸ் வாட்டர் ஜென்ரலா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது, காலையில எந்திரிச்சு அ தண்ணீல தண்ணி சூடு சூடு பண்ணி, அப்புறம் அதில ஜீரா போட்டு, அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கிறது. ஆனா, நியூட்ரிஷனிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நைட்டே சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ காலையில எந்திரிச்சு குடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபில்டர் மட்டும் பண்ணி குடிச்சிட்டா போதும். ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு. அதேமாரி எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு, அ குடிச்சிட்டு உடனே குடிக்கிறதுக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறமா 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைவ் செஷன் ஜாயின் பண்ணோம். அ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு Zoom லிங்க் கனெக்ட் ஆயிடுச்சு ஆப்லேருந்து. கால்ஃபிட் ஆப்லேருந்து Zoom லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. அ அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள ஒரு ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க அந்த கால்ல. ட்ரெய்னர் வந்து அவர் ரூம்ல இருந்து சொல்லிக் குடுத்துட்டுருந்தாரு. ஆ ஸோ இன்னைக்கு வந்து லோயர் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்ட்டாரு. ஏற்கனவே நாங்க ஸ்குவாட்ஸ் பண்ணி ஆல்ரெடி கால்லாம் கொஞ்சம் சோரா இருந்தது. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அ அந்த ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இட் வாஸ் ஓகே. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் அப் எக்சர்சைஸ் வந்து அ நார்மல் ஸ்குவாட்ஸ் இருந்தது. அப்புறம் ஒர்க் அவுட்க்கு வந்து அ வெயிட்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்குவாட்ஸ் இருந்தது. ஆ ஒரு ஒரு 4 செட்ஸ் ஆஃப் மெயின் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து 4 டிஃபரெண்ட் மெயின் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஒரு 3, 3 செட்டு. 30 செகண்ட்ஸ் ஈச் பண்ணாங்க. இந்த ரெப்படிஷன்ஸ் வந்து அவங்க கரெக்ட்டா கவுண்ட் பண்ணல. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ பண்ண முடிஞ்சதோ, அதோட நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு அ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நியூட்ரிஷனிஸ்ட் சஜெஸ்ட் பண்ண மாரி அ நோ கிரெயின் டயட் ஃபார் 1 வீக் இல்லையா? ஸோ அதனால மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்லெட் அ வித் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயாச்சு. அப்புறம் அ ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக் எடுத்துட்டு போயிருந்தேன். மிட் டே மீல் அண்ட் ஈவினிங்க்கு. அ மிட் டே மீல் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்ச் வந்து ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அ ரைஸு, சப்பாத்தி எதுவுமே எடுக்காம ஜஸ்ட் ஒன்லி இந்த வெஜ்ஜீஸ் அண்ட் சாலட் மட்டும் எடுத்திருந்தேன். வெஜ்ஜீஸ் என்ன இருந்ததுன்னா, அ பொட்டேட்டோ பொரியல், அப்புறம் தால், அப்புறம் ஒரு வெஜிடபிள் கிரேவி இருந்தது. அப்புறம் சாலட்ஸ் இப்போ புதுசா ஆஃபீஸ்ல வந்து அ ஜஸ்ட் சாலட் வெஜிடபிள் சாலட் குடுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ தட்டுல பார்க்கும்போது அந்த மெயின் கோர்ஸ் இடம் கொஞ்சம் எம்ப்டியா இருந்தது. அ ஸோ பார்க்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. அப்புறமா வீட்லுக்கு வந்து டின்னர் வந்து கிரில் சிக்கன் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல ட்ரை பண்ணோம். ஆ டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆ ஆனா ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, இந்த ஓடிஜில கிரில் பண்ணோம். அதில வந்து ஓடிஜினாலே வந்து ஈபி பில் தூக்கிடுமே அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. ஆ என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. இந்த இந்த மாசம் பில் வந்தா தான் தெரியும். அப்புறம் கால்ட் ஆப்ல ஒரு சின்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அது என்னன்னா, ஆ இந்த ப்ரோகிராம் ஜாயின் பண்ணும்போதே ஆ ஃபுல் பாடி செக்கப் ஒண்ணு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆ ஒய்ஃப்க்கு வந்து கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டே வந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த ஃபுல் பாடி செக்கப் புக் பண்ணுறப்போ ₹1000 பே பண்ண மாரி காமிக்குது. ஆல்ரெடி சப்போர்ட்ல இஷ்யூ ரைஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னும் ஒரு 3, 4 டேஸ் ஆச்சு. இன்னும் அவங்க ரிசால்வ் பண்ணல. ஹோப் இட் ரிசால்வ்ஸ் சூன். ஆ டின்னர் முடிச்சுட்டு என்னோட பையனோட அ ஒரு சின்ன கேம் விளையாண்டோம். பிக்ஷனரி வித் கார்ட்ஸ்ன்னு. அதோட இன்னைக்கு நாள் நல்லபடியா முடிஞ்சது. ஆ நாளைக்கு எப்படி போகுதுன்னு நாளைக்கு வீடியோல சொல்றேன். ஆ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே!